உலக லட்சியமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இப்போது கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தை நிறைய கடந்து செல்வோம். நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் தொடர்ந்து நம்ம தொடர் போதனை செய்து கொண்டு வருகிறோம். கடந்த 10 அதிகாரங்களை நம்ம முடிச்சிருக்கோம். 11ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். இந்த 11ஆம் அதிகாரத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 வாரங்கள் நம்ம பேசிட்டோம். இன்றைக்கு 5வது வாரமாக இந்த 11ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 11ஆம் அதிகாரத்துல மெயினா என்ன பார்த்தோம்னா, நம்ம வந்து தேவன் தங்கும் ஆலயம் என்று சொல்லி பார்த்தோம். இந்த தேவன் தங்கும் ஆலயம் எப்படி இருக்கணும்? சாட்சியா இருக்கணும்னு பார்த்தோம். இந்த சாட்சி எப்படி இருக்கணும்? அந்த சாட்சி எப்படி இருக்கணும்னா, தேவனுடைய வல்லமை இருந்தா தான் சாட்சியா இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அதுவும் இல்லாம அந்த குடுக்கிற சாட்சி எப்படி இருக்கணும்? உங்க சாட்சியிலேயே மனம் திரும்புதல் உண்டாகணும். அப்பேற்பட்ட ஒரு சாட்சியா இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம 122வது வாரத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கு நம்ம குறிப்பாக இன்றைக்கு நாம் இப்படி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்போது தேவன் எப்படி எல்லாம் செயல்படுறான்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு தேவன் எப்படி செயல்படுறாரு சொல்லி இன்றைக்கு பார்க்க போறோம். நம்ம பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கிடைச்சிடும். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 4-6 பாருங்க. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்குத்தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதா இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களை பட்சிக்கும். அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி வருகிற நாட்களில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. பாருங்க, இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த 4-6 வசனத்துல சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது தேவன் அவங்க வாழ்க்கையில எப்படியெல்லாம் செயல்படுறார், தேவன் செயல்படுற விதத்தை தான் இன்றைக்கு பார்க்க போறோம். ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன்னா உலகத்திலே பாருங்க, சாட்சியா ஒரு கம்பெனில வேலை பார்க்கும்போது அல்லது ஒரு ஓனருக்கு அவங்க சாட்சியா இருக்கும்போது அந்த ஓனர் என்ன பண்றாரு பாருங்க. உலகத்தில் இருக்கிற மனிதர்களே, சாதாரண மனுஷன் என்ன பண்றாரு, மனுஷங்களே பரவாயில்ல, என் எம்ப்ளாயி வந்து இந்த அளவுக்கு எனக்கு சாட்சியா இருக்காங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவங்க வாழ்க்கையை மாத்துறாங்க பாருங்க. உண்மைதானங்க? அப்போ ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்துல இருக்கிற மனிதர்களே இவ்வளவு சாட்சியா இருக்காங்களே, எனக்கு இவ்வளவு உண்மையா வாழ்றாங்களே எனக்காக அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையை மாத்துறாங்கன்னா, தேவன் அண்ட சராசரங்களை படைத்தவர், பூமி ராஜாக்கள் எல்லாருக்கும் அதிபதி அவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ அவருக்கு நம்ம சாட்சியா வாழும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படி எல்லாம் செயல்படுவார்? எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் நம்ம வாழ்க்கையில அபரிவிதமாய் செயல்படுவார். இதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு அதான் நம்ம பார்க்க போறோம். நீங்க சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்க சாட்சியா வாழ்றீங்களா? அவர் தான் என் தெய்வம், அவர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் இல்லாம நான் இல்லை அப்படின்னு நீங்க வாழ்ந்தீங்கன்னா போதுங்க. என்ன, தேவன் உங்க வாழ்க்கையில எப்படி எல்லாம் செயல்படுவார்னு சொல்லி அதுதான் இன்றைக்கு பார்க்க போறோம். குறிப்பாக பாருங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நானு. அதை சொல்லிட்டு நம்ம கடந்து போவோம். என்னன்னா, இந்த 2 சாட்சிகள் பற்றி ஏன் பிரதர் பார்க்கணும்? ஏன்னா இந்த 2 சாட்சிகள் வந்து இந்த 2 சாட்சிகள் இருக்கும்போது நம்ம இருக்கவே மாட்டோம். நம்ம எல்லாம் பரலோகத்துல இருப்போம் என்று சொல்லப்படுகிறது. இது எதிர்காலத்துல பற்றின காரியங்கள் தான் இது சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. அப்ப ஏன் பிரதர் இதை பார்க்கணும்னா, பாருங்க பைபிள்ல பல வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பல இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து திருஷ்டாங்கங்களாக வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்? அதெல்லாம் நம்ம பார்த்து விசுவாசத்துல இன்னும் வல்லமையா வாழணும், இயேசு கிறிஸ்துவாக சாட்சியா ஜீவிக்கணும்னு சொல்லிதான் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வேதாந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன, ஏன் இந்த 2 சாட்சிகளை பற்றியும் நம்ம பார்க்கணும்னா, இந்த 2 சாட்சி எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி தேவனுக்காக இருந்தாங்க, தேவன் இந்த 2 சாட்சியுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விதங்கள்ல தேவன் செயல்பட்டார் என்று நம்ம பார்க்க போறோம். அதுதான் இன்றைக்கு பார்க்க போறோம். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போ இன்றைக்கு சப்ஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். கேளுங்க, நிச்சயமாய் கேளுங்க. நீங்க சாட்சி உள்ள ஜீவியம் பண்றீங்கனாலே போதுங்க. என்ன, தேவன் உங்க வாழ்க்கையில அபரிவிதத்துல செயல்படுவார். எத்தனை பேர் சொல்றீங்க? தேவன் உங்க வாழ்க்கையில அபரிவிதத்துல செயல்படுவார். நீங்க சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தா போதும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஓகே, நம்ம பார்ப்போம். முதல், இந்த சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்போது தேவன் 2 விதங்கள்ல செயல்படுறாங்க. ஒண்ணு என்ன, 5ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, தீங்கு அணுகாதபடிக்கு உங்களை காப்பாரு என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம 6ஆம் வசனத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார் என்று சொல்லப்படுது. பிரதர், தீங்கு அணுகாதபடி காப்பாருன்னா என்ன பிரதர்? புரியல பிரதர். ஏன்னா இந்த 2 சாட்சியை நீங்க படிக்கும் போதே சொல்லுது, இந்த 2 சாட்சியை வந்து கடைசியில பிசாசானவன் கொண்டுறான்லாம் பாக்குது. அப்போ அப்புறம் எப்படி பிரதர் இது அப்படின்னு பார்க்க போறோம். சில காரியங்களை நம்ம பார்ப்போம், ஆழமாய் பார்ப்போம். முதல்ல இந்த தீங்கு அணுகாதபடி காப்பாருன்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் இன்டெப்தா பார்ப்போம். அது மட்டும் இல்லாம
நமக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்காரு அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் ஆழமா பார்க்க போகிறோம். முதல் காரியம் பாருங்க, தேவனுக்காக நீங்க சாட்சியா வாழும்போது என்ன தேவன் உங்க வாழ்க்கையில செயல்படுறாருன்னு பாக்குறோம். பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் செயல்பட்டாலே அவன் வாழ்க்கை மாறிடும். சரிங்களா? அதான் சில பேர் சொல்லுவாங்கல்ல, என்னன்னா இந்த மனுஷன் என் வாழ்க்கையில வந்ததுனாலே என் வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பாத்திருக்கீங்களா? உதாரணத்துக்கு கணவன் மனைவி உறவுல சொல்லுவாங்க, என் மனைவி எப்போ என் வாழ்க்கையில வந்தாலும் என் வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னுவாங்க. இல்லைன்னா என் மனைவி சொல்லுவாங்க, என் கணவன் எப்போது என் வாழ்க்கையில வந்தாரோ அப்போது என் வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னு பாருங்க. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன் வாழ்க்கையில வந்தாலே வாழ்க்கை மாறுதுன்னா சில பேர் சொல்லியிருக்காங்க பாத்திருக்கீங்களா? நான் இவர் மட்டும் இந்த இந்த மனுஷன் மட்டும் என் லைஃப்ல வரலன்னா என் வாழ்க்கை எப்படியோ போயிருக்கும் அப்படின்னுவாங்க. அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. பாருங்க, ஒரு மனுஷன் கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷன் சிருஷ்டிப்புக்கு அந்த மாதிரி தேவன் வல்லமையை கொடுக்குறாருன்னா, எங்க கடவுளுங்க, சர்வலோகத்தையும் படைத்த ஆண்டவர், அவர் உங்க வாழ்க்கையில வந்துட்டாருன்னா உங்க வாழ்க்கையை மாற்றப்பட்டுரும். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ இயேசு உங்க வாழ்க்கையில வந்துட்டா போதும், என்ன உங்க வாழ்க்கை மாற்றப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு உங்க வாழ்க்கையில வந்துட்டா உங்க வாழ்க்கை மாற்றப்படும். ரொம்ப முக்கியம். அப்போ நீங்க இயேசுக்காக சாட்சியா வாழ்ந்தீங்கன்னா போதும், என்ன அவர் உங்க வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிச்சிடும். எப்படி செயல்படுவார்னு ரெண்டு காரியங்கள் சொல்லப்படுது. என்ன எப்படிலாம் தேவன் செயல்படுவார்னா, முதல் காரியம் உங்களுக்கு தீங்கு அணுகாதபடி காப்பார் என்று சொல்லப்படுது. இரண்டாவது காரியம் என்னன்னா, நமக்கு அதிகாரத்தை கொடுக்குறாராம். என்ன மாதிரி அதிகாரம் கொடுக்குறாங்கன்னா நம்ம பார்ப்போம், இந்த வசனங்களை வைத்தே பார்ப்போம். முதல் காரியம் பாருங்க, 5ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதா இருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதா இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, என்ன தேவன் இவர்களை தீங்குல இருந்து காப்பாத்துறார். என்ன யாராச்சும் இந்த ரெண்டு சாட்சிக்கு விரோதமா யாராச்சும் எழும்புனாலே என்ன ஆகுமா? அக்கினி புறப்பட்டு வந்து அவர்களை பட்சிக்குமா. பாருங்க, அது மட்டும் இல்லாம என்னவா, அவங்களுக்கு யார் என்னென்ன பண்றாங்களோ அது அப்படியே அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, ரொம்ப முக்கியம். ஒரு உதாரணம் சொன்னா, இன்றைக்கு நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, உதாரணத்துக்கு பாருங்க, இன்றைக்கு என்னன்னா கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் பல கிட்ட என்னன்னா ரெண்டு காரியங்கள் நம்ம பாக்குறோம். என்ன முதல் காரியம் என்னன்னா, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்திலேயே நம்ம என்ன பாக்குறோம்னா, மந்திரவாதம், சூனியம், பில்லி சூனியன்றாங்க, தகடு வச்சிட்டான்றாங்க. அது இல்லாம சில பேர் என்ன சொல்றாங்க, என் கால்ல இருக்கிற மண் எடுத்துட்டு போயிட்டாங்க பிரதர், என் முடிய எடுத்துட்டு போயிட்டாங்க பிரதர் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இது ரொம்ப ஒரு கிறிஸ்தவத்துல ரொம்ப பிரபலமா இருக்கு. பாருங்க, ஒரு விஷயத்த நல்லா புரியுங்க. இதெல்லாம் இன்றைக்கு பார்க்க போறோம். பாருங்க, ஏங்க நீங்க இயேசுக்காக சாட்சியா வாழ்ந்தீங்கன்னா இந்த தீங்கெல்லாம் உங்களுக்கு அணுகவே அணுகாது. அவங்க மண்ணே எடுத்துட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, ஒன்னும் நடக்க போறது இல்லை. ரொம்ப முக்கியம். பாருங்க, ரெண்டாவது என்ன நினைக்கிறாங்க கிறிஸ்தவர்களே, முதல் காரியம் என்ன நினைக்கிறாங்கன்னா, மந்திரம் வச்சுட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க, தகடு வச்சுட்டாங்க. பாருங்க ஒரு விஷயத்த, நீங்க இதெல்லாம் ஏன் அவங்க சொல்றாங்க நான் காட்டுறேன் பாருங்க. ஏன் இது சொல்றதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க. முதல் விஷயம் என்ன, ஒரு உதாரணத்தை பார்த்தல, என்ன மந்திரம் வச்சுட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க, தகடு வச்சுட்டாங்க, காலில் இருக்கிற மண் ஏத்துட்டாங்க, முடி ஏத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, அப்படி பேசுறாங்க சில கிறிஸ்தவர்கள். அது மட்டும் இல்லாம சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்த இவங்க வந்துட்டாலே கிறிஸ்துவத்துக்கு எதிராக தான் இருப்பாங்க பிரதர், நம்ம போயிட்டு எங்கேயும் சத்தியத்தை சொல்ல முடியாது பிரதர். உதாரணத்துக்கு என்ன என்ன சொல்றாங்கன்னா, சில கட்சிகளை சொல்றாங்க, சில அரசியல் கட்சிகள் என்ன சொல்றாங்க, இந்த கட்சி வந்துட்டா நம்மளுக்கு ரொம்ப டேஞ்சர் ஆக்கும், இந்த கட்சிகள் வந்துட்டா நம்மள வந்து ரொம்ப டேஞ்சர், இந்த கட்சிகள்லாம் நம்ம இருந்தா, இந்த கட்சிகள்லாம் ஆட்சியில இருந்தா சுவிசேஷம் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, எக்ஸ்ட்ரீமா போயிட்டு சில பேர் என்ன பண்றாங்க, போராடுறாங்க. பாருங்க, கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, போராடுறாங்க. இது ரொம்ப மன வருத்தமாக இருக்கிறது இதை சொல்வதற்கு. கிறிஸ்தவர்கள் எதுக்குங்க போராடணும்? நீங்க என்ன பிரதர் இப்படியெல்லாம் பேசுறீங்க? ஆமாங்க, கிறிஸ்தவங்க ஏன் போராடணும்? நம்முடைய போராட்டம் மாம்சத்துக்குரியதா இராமல் என்று பைபிள் சொல்லுதுங்க. உங்களுக்கு தெரியுமா? என்ன பிரதர்? ஆமாங்க, பைபிள் தானங்க சொல்லுது. 1 கொரிந்தியர்ல சொல்லுதுல, மேலும் என்னவா நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாயிராமல் தேவ பலம் உள்ளவையும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன மாம்சத்துக்குரிய போராயுதமே கிடையாது. நம்ம பைபிள் அப்படியே சொல்லுதுல, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் துரைத்தனத்தோடும் நம்மளுக்கு போராட்டமே இல்லை. இந்த வானமண்டல பொல்லாத சேனைகளோடு நமக்கு போராட்டம் இருக்குன்னு சொல்லப்படுது. அப்போ நம்ம ஃபைட் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் போராட்டம்னா என்ன, ஏதோ ஏதோ போயிட்டு உலகத்துல போயிட்டு உக்காந்து போராட்டம் பண்றது, எங்களுக்கு உரிமையை கொடுங்க, எங்க உரிமையை கொடுங்க, எங்க உரிமையா பறிச்சுக்கிறீங்க அப்படின்லாம் பாருங்க கிறிஸ்தவர் பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, பைபிள் படி பாங்கன்றேன், பைபிளை படிங்கன்றேன். ஏங்க நமக்கு போராட்டம், தேவன் பார்த்து பாருங்க.
தெரியுங்களா உங்களுக்கு? இந்த கட்சி வந்துட்டா ப்ராப்ளம் ஆயிடும். எந்த கட்சி வந்தா என்ன? ஒண்ணும் அணுகாது. எத்தனை பேர் சொல்றீங்க? எதுவும் பண்ண முடியாது. நீங்க நம்ம பாட்டு என்ன பண்ணலாம்? சத்தியத்த சொல்லலாம். பாருங்க, இவங்க ஏன் இப்படி சொல்றதுக்கான காரணம்? பாருங்க, இந்த 2 சாட்சிகள் பாருங்க. இந்த 2 சாட்சிகளுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப டிஃபரண்டான வாழ்க்கை பாருங்க. ஏன்னா, அந்தி கிறிஸ்து ஆட்சி நடக்குது. ஆக்சுவலாங்க. அந்தி கிறிஸ்து ஆட்சி நடக்கிற இடத்துலயே போய் என்ன பண்றாங்க? அவனுக்கு எதிரா சொல்றாங்க. டேய் நீ அந்தி கிறிஸ்து, நீ இயேசு கிடையாது, நீ மேசியா கிடையாது, நீ பொய்யானவன் சொல்லி பாருங்க. அவன்கிட்டயே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஜனங்கள்கிட்ட சொல்றாங்க. ஜனங்கள்லாம் நம்பிட்டு இருக்குது. அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன? இவருதான் மேசியா. இல்ல சொல்றாங்க பாருங்க. சாட்சி குடுக்குறாங்க. அவங்க கிட்ட போய் சாட்சி குடுக்கும்போது பாருங்க, தேவன் அந்த டைம்ல தான் அந்த வார்த்தைய பயன்படுத்துறாரு. 5ஆம் வசனத்துல. என்ன? அவங்க அவங்க இந்த மாரி சொல்லும்போது பாருங்க, கோவம் வராத? கோவம் வரும்ல. உடனே கோவம் வரும்ல. என்ன கோவம் வரும்? பாரு நான் உன்ன என்ன பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த அந்தி கிறிஸ்து என்ன பண்றான்? ட்ரை பண்ணுவான். அது இல்லாம ஜனங்கள வச்சு ட்ரை பண்றான் பாருங்க. அடிக்க ட்ரை பண்றான். அந்த டைம்ல தான் 5ஆம் வசனத்துல தேவன் சொல்றாரு. என்ன? ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதா இருந்தால் என்ன சொல்றாரு? எப்பா அவன் மேல கைய வச்சனா என்ன ஆகும்? அவன் வாயிலிருந்து அக்கினி புறப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. தீங்கு அணுகாதுப்பா. அவங்க அவங்க தொடக்கூட முடியாது அப்படின்றாரு. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்தவரா இருக்கீங்களா நீங்க? இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றிருக்கீங்களா நீங்க? அடிச்சு சொல்றேங்க. பைபிள்ல இருந்து சொல்றேன். ஒரு மந்திரமும் வேலை செய்யாது. ஒரு பில்லி சுனியும் வேலை செய்யாது. ஒண்ணுமே வேலை செய்யாது. உங்களுக்கு தெரியுங்களா அது? இயேசுவின் ரத்தத்தினால நீங்க கழுவப்பட்டிருக்கீங்க. இயேசுவின் ரத்தம் உங்க மீது பூசப்பட்டிருக்கு. தெரியுங்களா உங்களுக்கு? இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கீங்கன்னா, இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டது ஒண்ணுமே நடக்காது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம என்ன அது 2வது விஷயம். இன்னைக்கு பயந்துட்டு இருக்காங்க கிறிஸ்தவர்கள். என்ன? ஐயோ எங்களுக்கு அத வச்சுட்டாங்க பிரதர். எங்க குடும்பத்துல இத பண்ணிட்டாங்க பிரதர். ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் பண்ணவும் முடியாது. சரிங்களா உங்களுக்கு? 2வது விஷயம் என்ன? இந்த இந்த கட்சி ஆட்சிக்கு வந்துட்டா ரொம்ப கஷ்டம். நம்ம சத்தியத்த சொல்ல முடியாதாக்கும். அந்த கட்சி ஆட்சிக்கு வந்துட்டா நம்ம சத்தியத்த சொல்ல முடியாதாக்கும். ஆ ரொம்ப கிறிஸ்தவத்துக்கு எதிரா செயல்படுறாங்க பிரதர். வாங்க பிரதர் ஒரு போராட்டம் போடலாம். நம்ம ஒரு கமிட்டி வைக்கலாம். பைபிள்ல எங்கனா சொல்லியிருக்கா? சொல்லுங்க எனக்கு. ஒரு வசனத்த காட்டுங்க. பைபிள்ல எங்கனா சொல்லியிருக்கா? வாங்க வந்து நம்ம போராட்டம் பண்ணலாம். கிறிஸ்தவம்லாம் சேர்ந்து வாங்க போராட்டம் பண்ணலாம். நம்ம உரிமை மீட்கலாம். பைபிள்ல எங்கேயும் சொல்லல. என்ன பிரதர் சொல்றீங்க? ஏன் பிரதர் இப்படிலாம் பேசுறீங்க? ஆமாங்க பைபிள்ல சொல்றதானே நாங்க பேசிட்டு இருக்கோம். எத்தன பேருக்கு விளங்குது? இன்றைக்கு பாருங்க கிறிஸ்தவத்தையே என்ன ஆக்கிட்டாங்க? இதே வந்து கிறிஸ்தவத்தையே ஒரு அரசியல் ஆக்கி விட்டாங்க பாருங்க. கிறிஸ்தவம் ஒரு மார்க்கம். நல்லா புரிஞ்சுங்க. அது ஒரு மதம் கிடையாது. பாருங்க நம் வணங்குகிற தெய்வம் என்ன? அவர் ஜீவன் உள்ளவருங்க. அவர் ஜீவாதிபதிங்க. யோசிச்சு பாருங்க. நமக்கு மாம்சத்தோடும், ரத்தத்தோடும்லாம் நம்மளுக்கு போராட்டமே கிடையாது. நம்ம போராட்டம் வேற ஒரு டீலிங். நம்ம இதெல்லாம் கர்த்தர் பார்த்துப்பார். நம்ம எதுக்குங்க போயிட்டு சில பேர் பாருங்க, நான் சில பேர் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ன வேணா நினைக்கலாம். நாங்கள் வசனத்தின்படி வாழ்கிறவர்கள். அப்போ நீங்களும் என்ன பண்ணணும்? இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கீங்கன்னா, நம்ம எதுக்குங்க போயிட்டு போராட்டம் பண்ணணும்? கர்த்தர் கர்த்தர் பார்த்துப்பாரு, கர்த்தர் வழி நடத்துவாருங்க. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு சில பேர் கொஞ்சம் யோசிப்பாங்க. என்ன பிரதர்? இந்த மாதிரிலாம் நாங்க கேட்டதே கிடையாது. நீங்க தான் புதுசா சொல்றீங்க. புதுசு இல்லங்க. இது பழசு. பைபிள்ல இருந்தே அப்படிதான் சொல்லுது. தெரியுங்களா உங்களுக்கு? அ யோசிச்சு பாருங்க. ரொம்ப முக்கியம். பைபிள்ல எங்கனா ஒரு போராட்டம் நடந்திருக்கா? சொல்லுங்க. ம். எங்கேயாச்சும் போராட்டம் நடந்திருக்கா? இயேசு கிறிஸ்து போயிட்டு எங்கனா போராட்டம் பண்ணாரா? நாங்க எங்களுக்கு உரிமைய மீட்டு குடுங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணாரா? இல்ல சீஷர்கள் தான் போராட்டம் பண்ணாங்களா? ஒண்ணுமே பண்ணல. என்ன? ஜெபிச்சாங்க. முடிஞ்சு போச்சு. ஜெபிச்சாங்க வாழ்க்கை ஏன்? தீங்கு அணுகாதுங்க. ஓகே. இதெல்லாம் சொல்றதுக்கான காரணம் ஏன் தெரியுங்களா? இவங்க சொல்றது இப்படி சொல்லி பயப்படுறதுக்கான காரணம் என்ன? எங்களுக்கு மந்திரம் வச்சுட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க பிரதர். அத பண்ணிட்டாங்க, இத பண்ணிட்டாங்க பிரதர். இந்த இந்த கட்சி வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் பிரதர். சத்தியத்த சொல்ல முடியாது பிரதர். ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இதெல்லாம் ஏன் அவங்க சொல்றதுக்கான காரணம் என்ன? 2 காரணம். ஒண்ணு என்ன? அவங்களுக்கு தெரியல. தேவன் எப்படிப்பட்டவர் என்று தெரியாமல் இருக்காங்க. அதான் முதல் காரணம். 2வது காரணம் என்ன? தேவனுக்காக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழாம இருக்காங்க. அதான் பிரச்சனை. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல ஒரு பெரிய பிரச்சனை என்ன? இதுதான் பிரச்சனை. இதனாலதான் என்ன ஆகுதுன்னா, அவங்க யோசிக்கிறாங்க. என்ன? தேவன் எப்படிப்பட்டவர்ன்னு தெரியல அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம என்ன? தேவனுக்காக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழாம இருக்காங்க. அதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையால தான் என்ன ஆகுதுன்னா, யோசிக்கிறாங்க. என்ன? ஐயோ! இவங்க வந்துட்டா அப்படி ஆயிடுமே. அவங்க வந்துட்டா இப்படி ஆயிடுமே. இவரு வந்துட்டா அப்படி ஆயிடுமே. அவங்க வந்துட்டா இப்படி ஆயிடுமே. இவங்க பிரதர் என் 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 காலடி மண்ண எடுத்துட்டு போயிட்டான் பிரதர். சூனியம் வைக்கிறதுக்கு. என்ன வேணா ஒண்ணும் பண்ண முடியாது. தெரியுமா? ஏன்? தேவன் எப்படிப்பட்டவர்ன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? காட்டுறேன் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12, 9, 11ல சொல்லப்படுது பாருங்க. என்னவா? நம்முடைய தேவனை பற்றி சொல்லப்படுது. 10ஆம் வசனத்துல சொல்லப்படுது. வெளிப்படுத்தின விசேஷம் 12, 10ல படிக்கிற பாருங்க. என்ன? அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. என்னவா? ரட்சிப்பு வல்லமை. எல்லாரும் சொல்லுவோம் வாய் திறந்து. ரட்சிப்பு வல்லமை.
யோசிச்சு பாருங்க. 11ஆம் வசனத்துல சொல்லப்படுது என்ன? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ரொம்ப முக்கியம். பிசாசு ஜெயிக்கிறதுக்கு என்ன? ரத்தம் வேணும். இயேசுவின் ரத்தம் ஏற்கனவே நமக்கு சிந்தப்பட்டிருக்குது. அப்புறம் என்ன? சாட்சி வேணும். சாட்சி. 3வது என்ன? வசனம். ரொம்ப முக்கியம். சாட்சி, வசனம், ரத்தம் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் நம்புறீங்க? சாட்சி உள்ள வாழ்க்கை இருந்தாலே இதெல்லாம் யோசிக்கவே மாட்டோம், பயப்பட மாட்டோம். சொல்லவே மாட்டோம் வாய் திறந்து. தெரியுங்களா உங்களுக்கு? அது வச்சுட்டான் பிரதர், இதை வச்சுட்டாங்க பாருங்க. பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில கூட நானும் அதெல்லாம் பயந்துட்டு இருந்தேன் பாருங்க. ஐயோ நமக்கு இதெல்லாம் வச்சிருவாங்களா? ஒண்ணும் வைக்க முடியாது. வச்சாலும் வேலைக்கு ஆகாதாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒண்ணும் நடக்காதுங்க. பைபிள் சொல்லுதுல, சங்கீதம் 23:4-5 சங்கீதக்காரன் பாடுறாரு என்ன? நான் மரண இருளிலும் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இந்த வசனத்தை எப்படி போட்டு படிக்கலாம்? எப்படி படிக்கலாம்னா, கிறிஸ்தவத்துக்கு ஏத்த மாதிரி படிக்கலாமா? இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்துக்கு ஏத்த மாதிரி படிக்கலாம். என்ன? எனக்கு சூனியம் வச்சாலும் சரி, வெக்காக்காட்டி சரி, நான் பயப்படேன். ஏன் ஒண்ணுமே நடக்காது. தேவன் என் கூட இருக்காரு. எத்தனை பேர் சொல்றீங்க? இல்ல, கிறிஸ்தவத்துக்கு விரோதமா வந்துட்டாங்க பிரதர். கிறிஸ்தவத்துக்கு விரோதமா ஆட்சிகள் வந்தாலும் சரி, ஆட்சிகள் வராவிட்டாலும் சரி. இந்த வசனத்தை எப்படி இப்படி படிக்கணும் பாருங்க. என்ன? மரண இருளிலும் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்ன? இந்த வசனத்தை எப்படி படிங்க? எனக்கு விரோதமாய் சூனியம் வச்சாலும் சரி, சூனியம் வைக்காம இருந்தாலும் சரி, எனக்கு விதமா என்ன பண்ணாலும் சரி, நான் பயப்பட போறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வாய்க்காது. ஏன்? தேவரீர் என்னோடு கூட இருக்குது. எத்தனை பேர் சொல்றீங்க? ரொம்ப முக்கியம். 5வது வசனத்துல பாருங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்த பண்ணி வெடி, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணிடுறேன், பாத்திரம் நிறைய. என்ன சொல்றாரு 5வது வசனத்துல? எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். 5வது வசனம் என்ன? என் சத்துருக்களுக்கு முன்பாக. ரொம்ப முக்கியம். கடவுள் பாருங்க என்னவா, யார் உங்களுக்கு அகேன்ஸ்டா வந்தானோ அவனுக்கு முன்னாடி என்ன பண்றாரு? உட்காந்து பந்தின்னு சொல்லப்படுது. நம்ம தமிழ்ல லோக்கல் லாங்குவேஜ்ல பேசுறேன்னா, அவனுக்கு முன்னாடி ஒரு பிரியாணியை ரெடி பண்ணி வச்சு நம்மள சாப்பிட சொல்றாரு. எப்பா பாரு, நீ சாப்பிடு. அவன் பாரு யோசிப்பான், என்னடா இவன் இவ்வளவு பண்ணி இவன் அழகா கூலா இருக்கானே, பிரியாணி சாப்பிட்டு இருக்கானே யோசிப்பான். ரொம்ப முக்கியம். பாருங்க, பிரச்சனைகளை நம்ம நினைக்கிறோம். பிரச்சனை வந்தா ரொம்ப கஷ்டம் பிரதர். நான் இன்றைக்கு சொல்கிறேன், வேதம் சொல்கிறது, ஒன்றும் வாய்க்காது. வாய்த்தன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல ஒன்றும் வாய்க்காதுங்க. தேவன் நம்மோடு கூட இருக்காரு பாருங்க. ரொம்ப முக்கியம். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? அவங்க இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க. என்ன? ஐயோ நமக்கு அதை வச்சிருவாங்களா, இதை வச்சிருவாங்களா, ஐயோ இந்த ராஜா வந்துட்டா ரொம்ப கஷ்டமாச்சு, இந்த ராஜா வந்தா நம்மள ஜெபிக்க விட மாட்டானே, அந்த ராஜா வந்தா. ஏன் அவங்க அப்படி சொன்ன ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு தெரியல பாருங்க. தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியல. தேவனுக்காக சாட்சியா வாழ்றது எப்படிப்பட்டதுன்னு தெரியல பாருங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவனுக்காக அவங்க சாட்சியா வாழல பாருங்க. இஸ்ரேல் ஜனங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கூட பாருங்க, தேவன் எப்படிப்பட்டவர்னு காட்டுறாரு பாருங்க. இந்த பீலையாம் பாருங்க, பாலாக் ராஜா பாருங்க, பீலையாவை வச்சு சொல்றாரு, சபிக்க சொல்றாரு இஸ்ரேல் ஜனங்க. ஆனா அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பாருங்க, ரொம்ப முக்கியம். யாத்திராமம் 23:23 சொல்லப்படுது, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலனை அவர்களுக்கு உண்டா. யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் தான் கீழே சொல்றாரு என்ன? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதம் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேல் குறித்து சொல்லப்படும். ஸ்டேட்மெண்டா எழுதிக்கணும். என்ன? அப்பா, நமக்கு விரோதமா ஒண்ணுமே கிடையாது. ஏன்? அவங்க கடவுள் என்னென்னலாம் பண்ண போறான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல பாப்பீங்க அப்படின்றாரு. யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது, தேவனுக்காக நீங்க சாட்சியா வாழும்போது தேவன் உங்களை காப்பாருங்க. சரிங்களா? தேவன் தீங்கு அணுகாதபடி காப்பார். பாருங்க, அந்த 5வது வசனத்துல பார்த்தோம். இந்த 2 சாட்சிகளுக்கு விரோதமா யார் என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகும். பாருங்க, அப்படியே சொல்றாரு பாருங்க. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதா இருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களை சத்துருக்களை பட்சிக்கும் என்று சொல்லப்படுது. அவர்களை சேதப்படுத்த மனதா இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லப்படுது. அப்ப விஷயம் என்னங்க? என்ன காட்டுறோம்? பைபிள் தெளிவா சொல்லுது என்ன? நீங்க இயேசுக்காக சாட்சியா வாழ்றீங்கன்னா, இயேசு உங்களுக்காக இப்படிதான் செயல்படுவார். என்ன? உங்களுக்கு தீங்கு அணுகாதபடி பாதுகாப்பார். என்ன? கிறிஸ்தவர்கள் பாருங்க, 2 காரியம் தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. என்ன? ஐயோ எனக்கு அதை வச்சுட்டாங்க பிரதர், இதை வச்சுட்டாங்க பிரதர், அதை பண்ணிட்டாங்க பிரதர், இதை பண்ணிட்டாங்க பிரதர், அதனாலதான் பிரதர் இவ்வளவு பிரச்சனை. தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்? கர்த்தர் உங்க கூட இருக்காருங்க. தீங்கு அணுகாதுங்க. தெரியுங்களா உங்களுக்கு? உடனே கேட்பாங்க, பிரதர் அப்போ வெளிப்படுத்தும் விசேஷம் அப்புறம் ஏன் பிரதர் அவங்க சாகுறாங்க? ரத்த சாட்சியா ஏங்க மடிக்கிறாங்க? பாருங்க, அவங்க ரத்த சாட்சியா மறிச்சது அவங்க வாய்மொழிதான் ரத்த சாட்சியா மறிச்சாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? பாருங்க, நீங்க ஸ்தேவானை கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, தேவன் ரத்த சாட்சியா நம்ம விரும்பும் போதுதான் ரத்த சாட்சியா மறிக்க வைப்பாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? ஏன்னா அது வரைக்கும் பாருங்க, ஸ்தேவான் மீது கல்ல எறிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்தேவான் சொல்லிட்ட பிறகுதான் பாருங்க இன்னும் ஹெவியா கல் எறிறாங்க. பாத்தீங்களா?
நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஏன் ஸ்தேவான் பற்றி இப்படி சொல்லப்படுது என்ன? தேவரீர் என் ஆவியை உப்புவிக்கிறேன்னு சொல்லும்போதுதான் என்ன ஆகுது? கல்லெறிஞ்சு சாவடிக்கப்படுறாங்க. அப்ப விஷயம் என்ன? ரத்த சாட்சியா மறிக்கிறது என்னங்க? ரொம்ப முக்கியம். நம்ம விருப்பப்பட்டு கேட்டா கண்டிப்பா தேவன் ரத்த சாட்சியா மறிக்க வைப்பார். இல்ல நீங்க உதாரணத்துக்கு இப்படி சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க. என்ன நீங்க ஒரு ஒரு இடத்துக்கு போறீங்க. இயேசுவை பற்றி சொல்றீங்க. இயேசுதான் மெய்யான தேவன் என்று சொல்றீங்க. இயேசுதான் எல்லாம். அவர் நம்புங்கன்னு சொல்றீங்க. இயேசுதான் மெய்யான தேவன்னு சொல்றீங்க. சொன்ன உடனே பாருங்க, கட்டையெல்லாம் தூக்கிட்டு அடிக்க வராங்க உங்கள. போட்டு அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த நேரத்துல லிட்டரலா சொல்றேங்க. வசனம் சொல்லுது. அந்த நேரத்துல நீங்க தேவரீர் என் ஆவியை நான் உங்களிடத்துல ஒப்பு கொடுக்குறேன். நான் ரத்த சாட்சியா உங்களுக்கு மறிக்க போறேன்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ரத்த சாட்சியா மறிப்பீங்க. இல்ல நீங்க சொல்லணும், தேவரீர் இது எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். நீர் என்னை இந்த தீங்குக்கு விலக்கி காப்பீர்ன்னு சொன்னா கண்டிப்பா காப்பாரு. சரிங்களா உங்களுக்கு? சேவான் பாருங்க, அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஆல்ரெடி கன்ஃபர்ஸ் பண்ணிட்டார் சேவான். என்ன? தேவரீர் என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்ன உடனே பாருங்க, ரத்த சாட்சியா மறிக்கிறது யாரு கையில? அப்ப கூட சான்ஸ் இருக்குங்க தெரியுங்களா? காப்பாத்துறாரு தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க நினைக்கலாம், என்ன பிரதர் இது புதுசா இருக்கு. புதுசு இல்லைங்க, பழசு இது. சரிங்களா உங்களுக்கு? அப்போ ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுங்க. என்ன? இன்றைக்கு தீங்கு நம்மள அணுகாதுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? தீங்கு நம்மள அணுகாது. அப்போ தேவன் எப்படிலாம் செயல்படுறாருன்னா, முதல் காரியம் என்ன? நம்மை தீங்கு அணுகாதபடி காப்பாராம். ஏன்? அவர் நீங்க சாட்சியா வாழ்ற வாழ்க்கைய வாழும்போதே தேவன் அப்படிதான் செயல்படுறாரு உங்க வாழ்க்கையில. நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. என்ன? நீங்க கடவுளுக்காக சாட்சியா வாழ்றீங்கல்ல. இயேசுதான் மெய்யான தேவன்னு சொல்றீங்க. இயேசுதான் எனக்கு எல்லாம்னு சொல்லி அவருக்காக நீங்க வாழும்போது எதுவுமே உங்களை அணுகாதுங்க. தீங்கு அணுகாது. எத்தனை பேர் சொல்றீங்க? தீங்கு அணுகாது. வாய் திறந்து சொல்லுவோமா? எங்களுக்கு தீங்கு அணுகாது. நாங்கள் இயேசுவின் ரத்தத்தினால மூடப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் ரத்தம் எங்களை மூடி இருக்குது. அவர் ரத்தத்தினால நாங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம். ரொம்ப முக்கியம். தீங்கு அணுகாது. வாய் திறந்து சொல்லுவோமா? எங்களுக்கு தீங்கு அணுகாது. வாய் திறந்து சொல்லுவோம். எனக்கு தீங்கு அணுகவே அணுகாது. அப்போ இதை கண்டு பயப்பட தேவையில்லை. ஏன்? இந்த பாருங்க, தேவன் எப்படிப்பட்டவர் என்று தெரியாத ஆளு, தேவனுக்காக சாட்சியே இல்லாத ஆளுங்க தான் என்ன பண்ணுவாங்க? இப்படிலாம் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க பாத்துருக்கீங்களா? எங்களுக்கு மந்திரம் வச்சுட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க, தகடு வச்சுட்டாங்க, அதை வச்சுட்டாங்க. பிரதர் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டா இப்படி ஆயிடும் பிரதர். இவங்க ஆட்சிக்கு வந்துட்டா இப்படி ஆயிடும் பிரதர். வாங்க பிரதர் நம்ம எல்லாம் போராட்டம் பண்ணலாம். தயவு செஞ்சு வேண்டாங்க. தேவன் எப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரிஞ்சுட்டா போதுங்க. தேவன் எப்படிப்பட்டவர்? நீங்க தேவனுக்காக சாட்சியா வாழ்ந்தீங்கன்னா போதும், தெரிஞ்சிடும் பாருங்க. உதாரணத்துக்கு அடிக்கடி சொல்றதுதான். நீங்க ஒரு மனுஷனுக்கே சாட்சியா வாழும்போது நீங்க பயப்பட மாட்டீங்க. அவரு இருக்காருப்பா, அவர் பார்த்து பாருப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மைதானங்க? ஏங்க, தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கு நம்ம சாட்சியா வாழ்றோம்னா என்னங்க? ஒண்ணுமே நடக்காது. சான்ஸே கிடையாது. தொடக்கூட முடியாது தெரியுங்களா? பைபிள் சொல்லுதுங்க. உங்கள் தலையில் உள்ள மயிர் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஒரு மொழிபெயர்ப்புல எடுத்து பாத்தீங்கன்னா, கீழே உயிர என்ன என்ன அதுக்கான அர்த்தம்னா, தலையில் உள்ள மயிர் எல்லாம் எண்ணப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்னா, முடி கூட அவரு தெரியாம கீழே விழலாம். யோசிச்சு பாருங்க. அததான் காட்டுறாரு. அப்பா உன் தலையில இருக்கிற முடி கூட என்ன கேட்டுதான்ப்பா விழணும் அப்படின்றாரு பாருங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? இப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கோம். இப்போ முதல் காரியம் என்ன? தீங்கு அணுகாமல் நம்மை காப்பார். சொல்லுவோம். தீங்கு அணுகாதபடி என்னை காப்பார். 2வது தேவனுக்காக நம்ம சாட்சியா வாழும்போது தேவன் எப்படியெல்லாம் செயல்படுறார். 2வது விஷயம் என்னன்னா, நமக்கு அதிகாரத்தை கொடுக்குறார். ரொம்ப முக்கியம். இந்த பிசாசின் மீது ஒரு அதிகாரத்தை கொடுக்குறார். பாருங்க, பிசாசுடைய செயல்கள் நமக்கு விரோதமாய் பிசாசு உருவாக்குகிற ஆயுதங்கள் எல்லாம் தேவனே இறங்கி வந்து காப்பாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன பண்றாரு தேவன்? இன்னும் எக்ஸ்ட்ரீமா போறாரு. என்ன எப்பா இந்த உனக்கே அதிகாரம் கொடுக்குறேன், நீ பண்ணு அப்படின்னு கொடுக்குறாரு பாருங்க. இந்த 6ஆம் வசனத்துல பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 11:6 பாருங்க, அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாரு பாருங்க. என்ன? அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை ரத்தமாக மாற்றவும், தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் பாதிக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. இப்போ ஒரு விஷயம் நல்லா புரியணும். என்ன? அதிகாரம் கொடுத்திருக்காரு தேவன். பாருங்க, இன்றைக்கு உதாரணம் சில கிறிஸ்தவர்கள் என்ன, அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஆமா, நிச்சயமா எங்களுக்கு எந்த ஒரு மந்திரவாதம் வாய்க்காது, எந்த ஒரு பில்லி சூனியம் வாய்க்காது. என் காலடி மண்ணை எடுத்துட்டு போனாலும் சரி, இந்த நானே என் சட்டையை கீட்டு கூட தரேன், என் முடிய கூட தரேன். ஒன்னும் வாய்க்காதுன்னு நல்லா தெரியுது சில கிறிஸ்தவர்கள். ஆனா என்ன ஆயிடுதுன்னா, மற்ற ஜனங்கள் பிசாசுடைய கிரியைகள்ல இருக்கும்போது, அல்லது பிசாசின் மூலமா வியாதிகள் உட்படும் போது என்ன நினைச்சிடறாங்க மற்ற கிறிஸ்தவர்கள்? ஐயோ நான் ஜெபிச்சா எப்படி பிரதர் நடக்கும்? அது பிசாசு பிடிச்சி ஆட்டிட்டு இருக்குது அவங்கள.
மற்ற ஜனங்களுக்கு பிசாசு பிடிச்சிருக்குது பாருங்க. ஒரு யாருக்கோ ஒருத்தருக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, இல்ல அவங்க வியாதியில இருக்காங்க, அவங்களுக்கு மந்திரம் யாருன்னா வச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்றாங்க வந்து ஜெபிக்க சொன்னாங்கன்னா பயப்படுவாங்க. எனக்கு தெரியும், எனக்கு நடக்காதுன்னு. பட் நான் சொன்னா எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு இருக்குது பாருங்க. பைபிள் தெளிவா சொல்லுது. அததான் பைபிள் சொல்லுது பாருங்க. என்ன சாட்சி உள்ள வாழ்க்கை நீங்க வாழ்ந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமா, எனக்கு அதிகாரம் இருக்குது. பாருங்க, ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 12:9-11 பாருங்க என்ன சொல்லப்படுது. பிசாசு எப்படி ஜெயிச்சாங்களாமா பைபிள் சொல்லுது. மரணம் நேரிடராயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ரொம்ப முக்கியம். ரத்தம் பூசப்பட்டிருக்கு, சாட்சி இருக்குது, வசனம் இருக்குது. ரொம்ப முக்கியம். அப்ப இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும்போது என்னங்க, பிசாசு பார்த்து ஓடணும். சரிங்களா? ஓடும் பிசாசு உங்களை பார்த்து. நம்ம ஓட தேவையில்ல பிசாசை பார்த்து. என்ன, பிசாசு உங்களை பார்த்து ஓடும். பைபிள் சொல்லுதுல என்ன, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு? ரொம்ப முக்கியம். சில கிறிஸ்தவர் எப்படி இருக்கும், ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க, இல்லைன்னா இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க பாருங்க. ஒண்ணு எப்படி இருக்காங்க, எனக்கு மந்திரம் வச்சுட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க, அதை பண்ணிட்டான், பிசாசு என்ன இப்படி பண்றான், ஒன்னும் பண்ண முடியாது பிசாசால. அவன் ஓடி போற பிசாசு, அவன் தோற்கிற பிசாசு. தெரியுங்களா உங்களுக்கு? பிசாசை பத்தி அதிகமா பிரைஸ் பண்ணக்கூடாது. அவனை பற்றியே பேசவே கூடாது. நான் அதை தான் அவாய்ட் பண்றேன். இயேசு நாமத்தினால அதை வெறுக்கிறேன். பிசாசை பத்தி அவன் ஓடி போற பிசாசு. அவனுக்கு அவருடைய தெரியுங்களா, பிசாசு எண்ணங்களை போடுவான். என்ன சொல்லுவான், வாழ்க்கைலாம் என்ன எப்படி பாத்துறீங்களா, வாழ்க்கைலாம் எப்படி நடக்க போகுது, இதெல்லாம் உனக்கு நடக்குமா, வாழ்க்கையில நீ முன்னேறியா? நீங்க பிசாசை பார்த்து சொல்லணும், பிசாசே என்ன, உன் வாழ்க்கையை பத்தி எனக்கு நல்லா தெரியும், வெளிப்படத்துல உன் வாழ்க்கையை பத்தி போட்டிருக்குது, உங்களுக்கு நரகம்னு போட்டுருக்குது, என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு போட்டிருக்கு, இயேசு நாமத்துல வெளியே போய் இந்த எண்ணத்தை எடுத்து அப்படின்னு சொல்லணும் பாருங்க. ரொம்ப முக்கியம். பாருங்க, தடைகளை ஏற்படுத்தலாம் பாருங்க. பிசாசு ரொம்ப தடைகளை ஏற்படுத்தலாம் பாருங்க. அதான் பைபிள் சொல்லுது பாருங்க. என்ன, 24 மணி நேரமும் தேவன் கிட்ட என்ன பண்ணுவான், குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அடிக்கடி சொல்லுவேன். என்ன, தயவு செஞ்சு யாரையும் குறை சொல்லாதீங்க, குற்றம் கண்டுபிடிக்காதீங்க. இதெல்லாம் பிசாசின் எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் உங்க மைண்ட்ல வந்தாலே சொல்லிடணும், இல்ல இது பிசாசின் எண்ணம், இது என் சுய எண்ணமே கிடையாது, இது பிசாசின் எண்ணம், இது என் சுய எண்ணமே கிடையாது, இந்த எண்ணத்துக்கு நான் வெறுக்கிறேன், இயேசு நாமத்தால சொல்லணும். ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்கு விளங்குது? ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுங்க. என்ன, இயேசுவின் நாமத்தால பிசாசை எதிர்த்து நிக்கணும் பாருங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க ஜனங்க, கிறிஸ்தவ ஜனங்க எப்படி இருக்காங்க, ஒண்ணு எப்படி இருக்காங்க, பிசாசு அப்படி பண்றான் பிரதர், இப்படி பண்றான் பிரதர், அது இல்லாம இவங்க எல்லாம் வந்துட்டாங்க, ரொம்ப கஷ்டம் பிரதர், நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியாது. ஒரு எக்ஸ்ட்ரீம்ல அப்படி இருக்காங்க. இன்னொருத்தவங்க எப்படி இருக்காங்கன்னா, தெரியுது அவங்களுக்கு என்ன, ஆமா, பிசாசுடைய ஆயுதம் ஒண்ணும் வாய்க்காது, மந்திரம் வாய்க்காது, சூனியம் வாய்க்காது, என்ன பண்ணாலும் எங்களுக்கு விதமா என்ன பண்ணாலும் வாய்க்காது. ஆனா நாங்க வந்து ஜெபம் பண்ணா எப்படி அது போகும் அப்படின்னு இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க. மத்தவங்களுக்கு ஜெபம் பண்ண சொன்னா, மத்தவங்க வியாதியா இருக்காங்க, மத்தவங்க பிசாசுடைய கட்டுகள்ல இருக்கும்போது நாங்க எப்படி பிரதர், நாங்க ஜெபம் பண்ணா நான் போயிடுவா பிரதர், அது தெரியல பாருங்க. ஏன் தெரியலன்னா, மறுபடியும் அதேதான். என்ன, தேவன் எப்படிப்பட்டவன்னு தெரியல, தேவனுக்காக சாட்சி உள்ள வாழ்க்கை வாழாம இருக்காங்க. அதனாலதான் பிரச்சனை. இவங்க தேவனுக்காக நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கலாம், நமக்கு தெரியும், ஆமா நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், இயேசுவின் ரத்தம் என் மீது பூசப்பட்டிருக்குது, இயேசு எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. தெரியுங்களா உங்களுக்கு? பாருங்க, மத்தேயு 10:1 இயேசு சொல்றாருங்க. இயேசு சொல்றாரு என்ன, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷரும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும், வாய்த்தன்னு சொல்லுவோமா, அசுத்தாவிகளை துரத்தவும், சகலவித வியாதிகளையும், சகல நோய்களையும், சகலன்ற வியாதினா என்ன போட்டுங்க, சகலன்னா போட்டுங்க, என்ன சகலனா எல்லா வியாதியும். உலகத்துல சொல்லுவாங்கல்ல டாக்டர், இந்த வியாதிகள்லாம் மருந்தே இல்லை, இல்ல எல்லாத்துக்கும், எல்லா வியாதிகளும் சகல நோய்கள். சகல நோய்கள்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் இன்றைக்கு கொஞ்சம் அதை காட்டுறேன். அதுக்கப்புறம் கத்தரிக்கு சித்தமானால் அதை பற்றி நம்ம இன்டெப்தா பார்ப்போம். என்ன சகல நோய்கள்னா என்ன, மனநோய் கூட வரும். மனநோய் பாத்தீங்களா, சில பேர் சொல்லுவாங்கல்ல மனநோய், அவர் வந்து கொஞ்சம் மென்டலா இருக்காரு பிரதர், மனநோய் அவருக்கு, மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு. யார் சொன்னா? இயேசுவின் நாமத்துல அந்த நோயெல்லாம் மாறும். தெரியுங்களா உங்களுக்கு? என்ன பிரதர் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமாங்க, மனநோயின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. என்ன பிரதர் சொல்றீங்க? ஆமாங்க, அந்த நோயெல்லாம் இயேசுவின் நாமத்துல அதெல்லாம் சுட்டரிக்கப்படும். தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம நினைக்கிறோம் பாருங்க, ஏதாவது பெரிய பிரச்சனை என்னன்னா, பிசாசு பாருங்க, தேவன் உண்டாக்குன சிருஷ்டிப்பை கெடுக்கிறதே அவங்க வேலை. பாத்தீங்களா நீங்க? ஏன்னா இந்த மனநோய் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தாங்களே வருத்தி கொள்வாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவங்க சொல்லப்படுதுல்ல, நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல சொல்லப்படுது, அவங்க ஆக்சுவலா வந்து
அது வந்து ஒரு நோய் என்று சொல்லப்படுது மருத்துவ வட்டாரத்துல. ஆமா, கண்டிப்பா அது ஒரு நோய் தான். ஆனா அந்த நோயும் இயேசுவின் நாமத்தினால சுகமாகும். சரிங்களா? இன்றைக்கு இன்றைக்கு தெரியல. ஒருவேளை யார் கேட்டிருந்தாலும் சரிங்க. ஒருவேளை இந்த இப்படிப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? யாராச்சும் குடும்பத்துல? சொல்லுங்க. வாய திறந்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தால இந்த மனநோய், இந்த மனம் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலைமை இயேசுவின் நாமத்தால மாறுவதாகன்னு சொல்லுங்க. நீங்கட்டும்னு சொல்லுங்க. வாய் திறந்து. நிச்சயமாங்க மாறும். பைபிள் சொல்லுதுங்க. லூக்கா 9:12 சொல்லப்படுது பாருங்க. என்ன? அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து லூக்கா 9, 1, 2 தம்முடைய 12 சீஷரையும் வரவைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதிகள் எல்லோர்களை குணமாக்கும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும் பெணியாளிகளை சுத்தமாக்கும் அவர்களை அனுப்பினார். பாருங்க, ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் நம்புறீங்க? மனநோய் பாருங்க எவ்வளவு பேர். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அது வந்து அந்த சொல்றாங்க அந்த வீடியோல அந்த மனநோய் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை பத்தி சொல்றாங்க. நான் அது நீங்க நான் அதை விசுவாசிக்கிறேன். என்ன அந்த அந்த மனநலம் பாதிக்கப்பட்டது வந்து நிச்சயமாய் மாறும். நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போது அதிகாரத்தோட சொல்லும் போது பாருங்க அந்த மனநிலையில இருக்கிற அந்த மனநிலை நோய்கள் மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களாம் வாழ்க்கை மாறுங்க. ஏங்க தேவன் அப்படி யாரையும் உருவாக்கல தெரியுங்களா உங்களுக்கு? சில பேர் நினைக்கிறாங்க தேவன் தான் இதை பண்ணிட்டாரு. யாருங்க சொன்னா தேவன் பண்ணாரா? தேவன் அப்படிப்பட்ட தேவனா? கர்த்தர் நல்லவருங்க. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் வாய் திறந்து சொல்றீங்க கர்த்தர் நல்லவர்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த பாலினத்தை வைத்து குழப்புகின்ற பிசாசின் பொய்கள் பாருங்க. தேவன் 2 இனத்தை தான் உண்டாக்குனார். ஆண் பெண்ணாக தான் உருவாக்குனார். ஆனா இது 3வது பாலினம் சொல்லி ஒரு பொய்யை எடுத்துட்டு வந்து பிசாசு எத்தனை எத்தனை வாலிபருடைய வாழ்க்கை அழிச்சு போட்டான். அழிக்கிறான் பாருங்க. எத்தனை குடும்பங்களை கெடுக்கிறான். எத்தனை பேருடைய சந்ததிகளை அழிச்சிட்டான். அதெல்லாம் பிசாசுங்க. பிசாசுடைய பொய்கள் அது. தெரியுங்களா? பிசாசுடைய கிரியைகள் அது. அதான் பைபிள் சொல்லுது பாருங்க. லூக்கா 10:9 எல்லாரும் வாய்த்தன சொல்லுமா, இதோ சர்ப்பங்களின் தேள்களின் மிதிக்கும் சத்துருடைய சகல வல்லமையும். ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் சொல்றீங்க? சகல வல்லமை. அது என்ன மாதிரி வல்லமையா இருந்தாலும் சரி. என்ன சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டேன். இது வந்து கேரளால இருந்து அவங்களுக்கு பண்ணிட்டாங்க பிரதர் அவங்கள. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான பிசாசு போல. எந்த பிசாசா இருந்தாலும் சரி, என்ன மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, என்ன மாதிரி பாலினத்தை வைத்து குழப்புகின்ற பிசாசின் பொய்களா இருந்தாலும் சரி, பைபிள் சொல்லி பாருங்க சத்துருனுடைய சகல வல்லமையும். எத்தனை பேர் சொல்றீங்க? சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ரிட்டனே அது வந்து உங்களை ஒண்ணும் சேதப்படுத்தாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அது ஒண்ணும் உங்களை சேதப்படுத்தாது பாருங்க. இன்றைக்கு வாயை திறந்து சொல்லுவோமா நம்ம? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. சத்துருடைய சகல வளம் எவ்வளவு பாருங்க, எவ்வளவு ஜனங்கள்ல மனநலம் பாதிக்கப்பட்டு இதெல்லாம் பிசாசுடைய கிரியைகள் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்க பாருங்க. ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தைய அடிச்சதுனாலே அந்த குழந்தை மென்டல் ஆயிடுச்சு. இதெல்லாம் பிசாசுடைய கிரியைகள் பாருங்க, ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கம்ப்ளீட்டா பிசாசுடைய கிரியைகள். இந்த பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக தான் தேவன் என்ன பண்ணாரு? இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லப்படுது. யார் அவர்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமிக்கு வந்தது நோக்கம் என்னங்க? நல்ல வாழ்க்கை கொடுக்க வந்திருக்காருங்க. சரிங்களா உங்களுக்கு? நல்ல வாழ்க்கை கொடுக்க வந்திருக்காரு. நல்ல எதிர்காலத்தை கொடுக்க நமக்கு வந்திருக்காரு. நான் இதை ரொம்ப நம்புறேங்க. நான் யார் என்ன விட நினைச்சீங்க? சில பேர் என்ன பிரதர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பேசுறீங்களே? மனநலம் பாதிக்கப்பட்டவங்க கூட இயேசு மாத்துவாரா? நிச்சயமா மாத்துவாருங்க. அதான் நாங்க பேசுறோம். என்ன பிரதர்? அது எப்படி பிரதர்? டாக்டரே சொல்லிட்டாங்களே பிரதர். டாக்டர் என்னன்னா சொல்லிட்டாங்க. இயேசு சொல்லிட்டாருங்க. நாங்க இயேசுவை நம்புவோம். இன்றைக்கு யாரா இருந்தாலும் சரி, நீங்க கேக்குறீங்களா? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. என்ன? இயேசு எங்க கூட இருக்கார். இயேசுவின் ரத்தம் எங்க மீது பூசப்பட்டிருக்கிறது. ஒண்ணும் அழுகாது. எங்களுக்கு வல்லமையை கொடுத்திருக்காரு. வியாதிகளை நாங்க துரத்துவோம் இயேசுவின் நாமத்தினால. பாருங்க பைபிள்ல சொல்லுது என்ன? லூக்கா 9:2 பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார் என்று சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்க. நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்காருங்க. பிசாசை நம்ப விரட்டலாம். தெரியுங்களா உங்களுக்கு? முன்னாடி வந்து ஆதியில எப்படி பிசாசை விரட்டினாங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அவங்க எப்படி விரட்டினாங்களாமா, இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போகும்படியாக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. பட் இன்றைக்கு நம்ம எப்படி சொல்லலாம் தெரியுங்களா? பிசாசுக்கு கட்டளை எடுக்கணும். இயேசு நாமத்துல வெளியே போன்னு சொல்லலாம். நீங்க நான் கட்டளை எடுக்கிறேன்னு நீங்க வாழ்த்து சொல்லலாம். என்ன நீங்க கட்டளை இல்லாம? நிச்சயமா கட்டளை இல்லாங்க. சரிங்களா உங்களுக்கு? நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையா இருக்கும்.
அவருடைய ரத்தம் நம்ம மீது பூசப்பட்டிருக்கு. வாயத்தன்னு சொன்னா ஓடும். எப்பேற்பட்ட பிசாசின் கிரியைகளா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதிகளா இருந்தாலும் சரி, பாருங்க ஏதாவது வாய்த்தன்னு சொல்லுவோமா, சகல வியாதி, சகல நோய்கள், சகல நோயில எல்லா நோயும் வந்துருது. மனநோய், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான அது சொல்றாங்க. ஏன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அதெல்லாம் ஒரு நோயின்றாங்க. எல்லா நோயும் இயேசு நாமத்தினால மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு இன்றைக்கு விசுவாசி, இயேசு விசுவாசி. நீங்க நினைக்கலாம், என்ன பிரதர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பேசுறீங்களா பிரதர்? இல்லங்க, எக்ஸ்ட்ரீமா இல்லங்க, சத்தியத்தை பேசுறோம், உண்மையை பேசுறோம். நாங்க உண்மையை சொல்றோம். இயேசு எவ்வளவு நல்லவர் நாங்க சொல்றோம். இயேசு எப்படிப்பட்டவர் என்று நாங்க சொல்லிக் கொண்டிருக்கோம். இன்றைக்கு கேளுங்க, இந்த சத்தியத்தை கேளுங்க. உங்க வாழ்க்கை மாறும். உங்க வாழ்க்கையை மாற்றுவார். இயேசு உங்க வாழ்க்கையை மாற்றுவார். அப்போ என்னங்க, கர்த்தருக்காக நீங்க சாட்சியா வாழ்ந்தீங்கன்னா தேவன் இப்படியெல்லாம் உங்க வாழ்க்கையில செயல்படுவார். என்ன, உங்களை தீங்கு அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்வார். அது மட்டும் இல்லாம என்னவா, உங்களுக்கு அதிகாரத்தையே கொடுக்குறார். எல்லா அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுக்குறார். தெரியுங்களா உங்களுக்கு? இதுதாங்க கிறிஸ்தவம். இதுதான் இயேசு நமக்கு இருக்கிறார். இயேசு நமக்காக பண்ணி வச்சதுதான். அப்போ சாட்சி உள்ள வாழ்க்கை வாழாதவங்க அப்படிலாம் பேசுவாங்க. என்ன, எனக்கு எப்படி பிரதர் அதிகாரம் இருக்குது? என்ன கடவுள் தீங்குல இருந்து காப்பாத்துவாரா? எனக்கு எப்படி பிசாசுல இருந்து, பிசாசின் கிரியை அப்படி ஆட்ட முடியும்? அவன் ஆட்டம் போட்டாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. தெரியுங்களா உங்களுக்கு? வாய் திறந்து சொல்லுங்க. இன்றைக்கு ஒருவேளை இன்றைக்கு நோயில இருக்கீங்களா? நோயில இருந்தீங்கன்னா இதை வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல எல்லா நோய்களும் வெளியேறட்டும் அப்படின்னு வாய் திறந்து சொல்லுங்க. ஒருவேளை பிரச்சனை மத்தியில் இருக்கீங்களா? சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல இந்த பிரச்சனைகள், என்ன பிரச்சனை இருக்கீங்கன்னு தெரியல. ஆனா இன்றைக்கு இயேசுவ கூட இருக்காருங்க. இவருடைய நாமத்தை பயன்படுத்த முடியாத உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப மனவேதனையா இருக்கு சில இதெல்லாம் பார்க்கும்போது. இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், இப்பேற்பட்ட இந்த பாலினத்து குழப்பத்துல இருக்கிறவங்க, இதெல்லாம் பிசாசுடைய கிரியைகள் பாருங்க. இந்த சகலவித எல்லாரும் சுகமா வாய் திறந்து, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு இந்த வார்த்தையை சொல்ல இந்த சத்துருடைய சகல வல்லமை எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும். அது ஒண்ணும் நம்மள ரிட்டர்னே ஆகாது. தெரியுங்களா? சில பேர் சொல்லுவாங்கல்ல, ரிட்டர்ன் ஆயிட போது பார்த்து, ஒன்னும் ரிட்டர்ன் ஆகாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாங்க. அவர் சொல்லிட்டார், இயேசு சொல்லிட்டாருங்க. அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகள், உண்மையுள்ள வார்த்தை. அவர் பைபிள் சொல்லுதுல, என்ன அவர் பொய் சொல்ல, இந்த அதே இந்த பீலாமேன் தான் சொல்றாரு பாருங்க. இந்த யாத்ராம் 23ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பீலாமேன் தான் சொல்றாரு. என்ன, பொய் சொல்ல தேவன் ஒரு மனுபுத்திரன் அல்ல, மனம் மாற அவர் மனுஷன் வல்லம் என்று சொல்லப்படுது. என்ன, அப்பா அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார் என்று சொல்லப்படுது. அவர் சொல்லிட்டாருன்னா அப்படிதான். இன்றைக்கு ஒருவேளை உங்ககிட்ட யாராச்சும் வராங்களா? நீங்க கிறிஸ்தவர்கள், ஒருவேளை கிறிஸ்தவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னா, உங்ககிட்ட வந்து யாராச்சும் ஜெபிக்க வராங்களா? பிரதர் எனக்காக ஜெபிங்க, சிஸ்டர் எனக்காக ஜெபிங்க பிரதர் அப்படின்னு சொல்றாங்களா? சொல்லுங்க. கண்டிப்பா பிரதர் நாங்க ஜெபிக்கிறோம். கண்டிப்பா போயிட்டு அவங்க குடும்பத்துல ஜெபிங்க. எனக்காக ஜெபிச்சுங்க பிரதர், எனக்கு வியாதியா இருக்குது சொல்லுங்க. உடனே போகணும். அந்த வியாதி வார்த்தையை சொல்லும் போதே ஓடணும். வியாதி உங்களை பார்த்து ஓடணும் பாருங்க. இயேசுவின் நாமத்துல ஓடணும். தரித்திரம் ஓடணும். வறுமை நீங்கணும். இதெல்லாம் எத்தனை பேர் நம்புறீங்க? ரொம்ப முக்கியம். நீங்க கிட்ட வந்தாலே ஓடணும். ஐயோ ஐயோ இவனா, இவன் வந்தாலே நம்மள ஏதாச்சும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லணும் பாருங்க. ஏன், உங்கள் மீது இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கு. இயேசு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு பாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? பிதாவாகிய தேவன் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த முடியாத அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்தாருங்க. இன்னும் சொல்ல போனா, எக்ஸ்ட்ரீமா சொல்ல போனா என்ன, நீங்களும் நானும் பரிசுத்தவான், நீங்களும் நானும் நீதிமான். இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டு தெரியுமா உங்களுக்கு? அப்படியே ஒரு சம்பவத்தை பார்த்து நம்ம அப்படியே முடிப்போம். என்ன, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருந்து வெளியே வராங்க பாருங்க. அவங்க அந்த ஜனங்களை காத்தது என்னன்னா இயேசுவின் ரத்தம். ரத்தத்துக்கு அடையாளமா பார்க்கப்படுது பாருங்க. யார் யார் வீட்டுலதான் அந்த ரத்தத்தை பூசினாங்களோ அந்த வீட்டுல பாருங்க எந்த தீங்கும் அணுகல. தெரியுங்களா உங்களுக்கு? ரத்தம் பூசப்படாத வீடுல தான் தீங்கு அணுகுச்சின்னு சொல்லப்படுது பாருங்க. அது வந்து இத்தனைக்கும் நேராவட்டமாய் பார்க்கிறது. என்ன, அந்த ஆட்டு மாட்டுடைய ரத்தம். நம்ம இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் நம்ம மீது பூசப்பட்டிருக்கிறது. ஒன்னும் அணுகாது. எத்தனை பேர் சொல்றீங்க? அப்ப வாய் திறந்து சொல்லுவோமா? தேவனுக்காக நீங்க சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா தேவன் இப்படியெல்லாம் செயல்படுவாங்க. என்ன பாருங்க, உங்களை தீங்கு அணுகாதபடி பார்த்துக் கொள்வார். அது மட்டும் இல்லாம என்னங்க, உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. எல்லா அதிகாரமும் கொடுத்திருக்காரு. சரிங்களா? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ரொம்ப முக்கியம் பாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு? இயேசுவை நம்புறீங்களா? இன்றைக்கு இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை மாற்றப்படும். கேட்டுக்கொண்டிருக்க யாரும் நினைச்சு இயேசுவை நம்புங்க. அப்போ இந்த ரெண்டு சாட்சிகள் என்ன, இந்த ரெண்டு சாட்சிகளை பார்க்கும்போது என்ன தெரியுது? தேவன் எப்படியெல்லாம் இந்த சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும்போது தேவன் எப்படியெல்லாம் செயல்படுறாங்க. தேவன் பாருங்க என்னவா,
தீங்கு அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்கிறாராம். அது மட்டும் இல்லாம அதிகாரத்தை கொடுக்குறாராம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமென். வருகிற நாட்கள்ல நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாய் பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.